நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யுவர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கள நிலவரம் இது பத்தி தான் ஆக்சுவலா தமிழக மக்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக இந்த காணொலி போடணும்னு நினைச்சோம். அதுக்கு முன்னாடி முக்கியமா இன்று வரை 2021 பொறுப்பேற்றல் இன்று வரை ஒரு குறிப்பிட்ட 3 துறைகள்ல எவ்வளவு விஷயங்கள் மக்களுக்கு விரோதமா நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முதல் முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முருகானந்தம் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் ஆராய்ந்து பதிவு இது. ஐயா, திமுக பொறுப்பேற்றதுல இருந்து இன்னி வரைக்கும் சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சி சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட திமுக கட்சியை சார்ந்த நபர்கள் மட்டும் அவங்களுடைய மேலிட பார்வைக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த முறை 2026 தேர்தலில் தோல்வி அடையும் பட்சத்தில் எதற்கான தோல்வி என்று வந்தால் இந்த ரீசன்ஸா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிபிக்கா அந்த டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்ல நினைக்கிறேன். பள்ளி கல்வித்துறை, முக்கியமா உயர்கல்வித்துறையில இருந்து வரலாம். ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் அவர்கள் ரொம்ப சிறப்பா ஒரு பட்டமளிப்பு விழாவில் பட்டம்லாம் அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் பேசியிருக்காரு. ரொம்ப சிறப்பா ஒரு திருக்குறளை பத்தி பேசியிருக்காரு. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அதாவது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக தான் சொல்லியிருக்கு. ஐயன் வள்ளுவன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன குறள் கற்க கசடர கற்க கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று உலகத்திலேயே இத பேசிக்கா நம்ம எல்லா இடங்களையும் திருக்குறளோட முதல் குறளான அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்ற அந்த திருக்குறளோடு அனைத்து பேருந்துகளிலும் கடந்த 60 ஆண்டுகள் மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செல்லும் இடமெல்லாம் இந்த 2 திருக்குறள் அவ்வப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் தருவாயில் இவர் ஒரு கோவிச்செழியனோட திருக்குறளா ஒரு திருக்குறளை பதிவு பண்ணியிருக்காரு பொது மேடையில. உங்ககிட்ட கை நீட்டி பட்டம் வாங்கினவன் சத்தியமா எப்படி யோசிப்பான் சார்? அது யோசிக்கிறீங்களா எங்கேயாவது? அது போக இன்னொரு திருக்குறள் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இப்படின்ற ஒரு அற்புதமான திருக்குறள் இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இந்த திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான சில விஷயங்கள், அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்து கொண்டு அவர் இந்த மாதிரி பேசுறது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பாரதியார் என்றாரே தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு, தமிழுக்கு ஒரு எழுச்சி என்றுதான் நம்ம இன்னி வரைக்கும் எல்லாத்தையும் பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு குழந்தை பாரதியம் பத்திய திருக்குறள் இதை பாடுயாமே பாடு அப்படின்னு சொல்றாரு. திருக்குறள் சொன்னீங்களா? என்ன சொல்லுங்க. அதுக்கு அந்த குழந்தை அச்சமில்லை அச்சமில்லை அந்த பாட்டை பாடி இருக்கு. ரொம்ப அற்புதமா சிறப்பா பாடி இருக்கு. சோ ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருக்குறளை பற்றி ஒரு பேசிக்கான விஷயம் கூட தெரியாம இருக்காங்க அமைச்சர் பதவி. சோ இது எப்படி பார்க்கப்படுவது என்றால், இது தமிழுக்கு இலக்கா இல்ல தமிழக மக்களுக்கான ஒரு செருப்படியா என்று கூட எடுத்துக்க முடியல. ஏனென்றால் இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க மக்களுக்குன்றது உள்ளபடியே இந்த 5 வருடம் முடியும் தருவாயில் யோசிக்க வைக்க என்ன பண்ணிருக்காங்கன்றது உண்மையிலே தெரியல. ரொம்ப சிறப்பா சில விஷயங்கள் மகேஷ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல நான் பதிவும் பண்ணியிருக்கேன். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பொது வேளையில உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் சரி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி நடந்து கொள்வது என்பது உள்ளபடியே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், டேட்டா தான் சார் சொல்றேன் சார், என்ன பத்தி நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். கல்வியில் சிறந்த தமிழோட நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிருக்காங்க. எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க பார்க்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் தேடி பார்த்தேன். எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க 3,32,000 பேர். அதுல 2,27,000 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. இந்த லட்சணத்துலதான் தமிழக கல்வித்துறை செயல்படுதுன்றது தமிழக முதல்வருக்கு போய் சேரணும். ஏனென்றால் எந்த மினிஸ்டர்ஸையும் அமைச்சர்களையும் ஒரு எவாலுவேஷன், அதாவது கேலிபிரேஷன் பண்ணியிருக்காரா அப்படி வச்சு பார்க்கும்போது சத்தியமா எந்த கேலிபிரேஷன் ஆக்டிவிட்டியும் நடக்கலன்றது தெளிவா தெரியுது. சோ இந்த லட்சணத்துல இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்கள் இவங்களோட எக்ஸாம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 50% மேல ஃபெயில் ஆயிருக்காங்க. சோ இவங்க எல்லாம் நம்ம பிள்ளைகளை ஆசிரியரா போய் வகுப்பு எடுத்தாங்கன்னா எந்த நிலையில இருக்கும்? பள்ளி கல்வித்துறை ரொம்ப சிறப்பா சூப்பரா இது வெளியே வராம பிளாக் பண்றாங்க. ஆதாரத்தோட கண்டிப்பா நாங்க வெளியே விடுவோம். ஆசிரியர்கள் தரமே இங்க கேள்விக்குறியா இருக்கும் போது மாணவர்களை நீங்க எந்த லட்சணத்துல போய் எடுக்க போறீங்கன்றத பள்ளி கல்வித்துறையோட
முதன்மை அமைச்சர் அவர்கள் யோசிக்க வேண்டும். அமைச்சர் அவர்கள் யோசிக்கிறாரோ இல்லையோ, ஏன்னா அவரோட தரம் எப்படின்றது நிறைய இடத்துல வெளியே தெளிவா தெரியும். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் இதை கருத்தில் கொண்டு இந்த துறையை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அடுத்தபடியா சுகாதாரத்துறை என்றாலே உண்மையிலே மாசு அவர்கள் சிறப்பா செயல்படுறதா அவ்வப்போது நிறைய மேடைகள்ல சில அமைச்சர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில சுகாதாரத்துறை வச்சு பார்க்கும்போது இந்தியா முழுக்க எல்லாம் பல்வேறு மாநிலங்கள் டிராவல் பண்ணியிருக்கேன். உள்ளபடியே மற்ற மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாட்டோட மாநிலத்துல சிறப்பா இருக்கு சுகாதாரத்துறை. அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மற்ற மாநில கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனால் உள்ளுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு 3 மாதம் முன்னாடி ஒரு காணொலி போட்டேன். அந்த காணொலியில தெளிவா சொல்லியிருந்தேன். தமிழகம் முழுக்கும் இருக்க 70% மருத்துவமனைகள்ல பெரும்பாலும் இன்னும் கூட நாய்கள் பிரச்சனை பெருசாக இருக்கு. எலி எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கு. சோ மக்கள் ஒரு நோய்க்காக உள்ள போறான். இதை இன்னும் ஒரு கரெக்டிவ் மெஷர் ஆக்ஷன் எடுக்க முடியல. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் டீம் செய்யக்கூடிய ரொம்ப சாமர்த்தியமான விஷயம். சிஎம் அவர்கள் ரோட் ஷோ போனா அங்க கால்வாய் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கால்வாய் ரொம்ப ஸ்மார்ட்டா போட்டு மூடிடுறாங்க. ஏன்னா முதல்வர் பார்த்தா ஏதாவது கேள்வி கேட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா இடத்துலயும் இதே சிஎம் ஒரு இடத்துல போறாருன்னா அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா அவ்வளவு பக்காவா நீட்டா மெயின்டைன் பண்றீங்க. சிஎம் போனதுக்கு அப்புறம் அந்த இடம் காரி மூஞ்சி கிடக்குது, கேட்க நாதி இல்ல. இந்த மாதிரி இருக்கு சுகாதாரத்துறை. சோ இந்த சுகாதாரத்துறை இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் பதிவு பண்ணோம். இந்த நாய்க்கடி விஷயமா பல்வேறு நேரங்களில் நான் பதிவு விட்டு வந்துட்டு இருக்கேன். திரும்ப இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்னா, ப்ராப்பர் ஆக்ஷன் இன்னும் எடுக்கல. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தும் கூட தமிழக சுகாதாரத்துறை நாய்க்கடி விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கல. நேற்று உங்களோட சிசிடிவி இருந்தா தயவு செய்து பெரியார் மருத்துவமனை நேற்று நான் போனேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு பிசிக்கல் விசிட் பண்ணலாம்னு சொல்லி போனேன். குறைஞ்சபட்சம் 3 to 4 பேர் தினந்தோறும் நாய்க்கடி விஷயமாக மருத்துவமனைக்கு, இது சென்னை பெரியார் மருத்துவமனை இதற்குரிய முதல்வர் அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பெரியார் மருத்துவமனை வரும்போது இந்த விஷயம் தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு நாளைக்கு இந்த மருத்துவமனையில் மட்டும் 4 பேர் வராங்கன்னா எத்தனை பேர் ஏனைய மருத்துவமனைகள் தமிழகம் முழுக்கும் போவாங்க, தனியார் மருத்துவமனை எத்தனை பேர் போவாங்க? இதெல்லாம் கருத்தில் கொண்டா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அப்ராக்சிமேட்டா எங்களோட சிம்பிள் கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 100 to 150 பேர் அப்ராக்சிமேட்டா கடிப்படுறாங்கன்றதை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்றோம். இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க தமிழக சுகாதாரத்துறை? இதெல்லாம் எடுக்காதோட எஃபெக்ட் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? 2026 தேர்தல ரிஃப்ளெக்ட் ஆகும். நேற்று போய் பேசும்போது அதுக்கு அடிப்பட்டவங்க ஒருத்தர் சொல்ல 4 கடிப்பட்டவர்ல 3 பேர் ரோட் நாய், மிச்சம் ஒருத்தர் மட்டும் தான் வீட்டு நாய். வீட்டு இருக்கும் சூழல்ல இவங்க நான் வீட்டு நாய் வெளியே வந்தா அது முகத்துக்கு அந்த முகக்கவசம் போட்டு தான் கூட்டு வரணும்னு சொல்றாங்க. சத்தியமா அதுக்கெல்லாம் ஃபைன் எல்லாம் போறேன்னு சொல்றீங்க. உள்ளபடியே நல்ல கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் நடக்குது, சந்தோஷம். ஆனால் இன்னமும் ரோட்ல நிறைய பேர் வாக்கிங் வரும்போது அவங்களோட வீட்டு நாயை கூட்டு வராங்க. எந்த நாயும் மாஸ்க் போட்டு கூட்டு வரதில்லை. எந்தெந்த நாய் அப்படி கூட்டு வருதுன்றது நான் ப்ரூவ் பண்ணி போட்டோ எடுத்து அமைச்சு வைக்கிறேன் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு. ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஃபைன் சொல்றீங்க, அந்த ஆக்ஷன் ஃபைன் ப்ராப்பரா நடக்கலன்றதை ஜஸ்டிஃபை பண்ணணும்ன்றது ஒரு கருத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களே. அடுத்தபடியா மின்துறையில கடந்த ஒரு 4 நாட்கள் முன்னாடி ஆவடியில புதுசா ஒருத்தர் விவசாயி வீடு கட்டியிருக்காரு. அந்த வீடுக்காக மின் இணைப்புக்கு போய் இபி அலுவலகத்தை அணுகியிருக்காரு. அதுல அவங்க கேட்டிருக்காங்க, புது இணைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு 15,000 செலவாகும்னு சொல்லிட்டு. இவர் ஏன் எதுன்னு கேட்கும்போது, இல்லங்க இது 15,000 பிக்சட் அமௌண்ட், இது லஞ்சத்துக்கான பிக்சட் அமௌண்ட் சொல்லியிருக்காரு. சோ இவர் சாமர்த்தியமா டிபார்ட்மெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி அந்த 15,000 லஞ்சம் கொடுக்கும்போது கையங்களமா அந்த மின்துறை அதிகாரி பிடிபடுறாரு. சரிங்களா? இது ஒரு பக்கம் ஒரே ஒரு இடத்துல நடந்த விஷயம். இது போக தமிழகம் முழுக்கும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 பேர் 4 பேர் மின் இணைப்பு கேட்டு போறாங்க. தான் வீட்டுக்கு, தான் கம்பெனிக்கு, தன்னுடைய இடத்துக்கு, தன்னுடைய விவசாய நிலத்துக்கும் போறாங்க. அதுல இவங்க சூடு சொரணை இல்லாம அரசு அதிகாரிகள் அரசு சம்பளத்தையும் வாங்கிட்டு மக்களின் வரி பணமாக அரசு சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டு வெக்கமே இல்லாமல் திரும்பவும் லஞ்சம் என்று பிச்சை எடுக்கிறார்கள். இந்த பிச்சை எடுப்பதற்கு இன்று வரை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல. இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில ஒரு 2 மாதங்கள் முன்னாடி ஒரு விஷயம் காணொலி போட்டிருந்தேன். சிங்கிள் ஃபேஸ்ல 3 ஃபேஸ் மாத்தணும்னா கவர்மெண்ட்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கு. அதையும் மீறி இவங்க 20,000 40,000 வரைக்கும். தயவு செய்து இந்த லஞ்ச ஒழிப்பு துறை, அந்த துறை, இந்த துறை இருக்கு இல்லையா, போய் ஒரு பாமர மக்களா போய் டிபார்ட்மெண்ட் போய் வேவ் பாருங்களேன். குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மின் அதிகாரம் 84,000 இருந்து 1,68,000 வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அது போக மின் இணைப்புக்கும் இந்த மாதிரி சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் மாத்துறதுக்கும் சூடு சொரணையே இல்லாம லஞ்சம் வாங்குறாங்க. இந்த லஞ்சத்தை முறைப்படி இவ்வளவுதான் கொடுத்தாதான் வரும், இல்லைன்னா வெயிட் பண்ணி எழுதி கொடுத்து போங்க, ஏகிட்ட பார்த்து போங்க, பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொடுக்காம போனா குறைஞ்சபட்சம் 3 to 4 நாட்கள் இழுத்தடிக்கிறாங்க. இழுத்தடிச்சாலும் அங்க கனெக்ஷன் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் மாத்தினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தால் மட்டும்தான் அங்க இருந்து அவங்கள வண்டி நகர்த்தே தவிர எல்லாம் நகராது. இது
ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த மின்துறை அமைச்சர் இப்போ இருக்காரு அடிமை நண்பர் சிவசங்கர் அவர்கள், வாருங்கள் அமைச்சர் அவர்களே, ஒரு பாமரனா நம்ம போலாம், போயிட்டு என்ன நடக்குது ஒவ்வொரு மின்துறையில என்ன நடக்குது பிசிக்கலா பார்த்து வரலாம் வாங்க. அப்படி இல்லையா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுன்றதுக்காக யோசிக்கிறீங்களா? உங்க சார்பா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தயவு செய்து லேடிஸ் இருந்தா கூட லேடிஸ் அமைச்சு வச்சு பாருங்க. இவ்வளவு அவல நிலை இங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இது ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபிக்ஸ் பண்ண வழி பாருங்க. அப்புறம் மூணாவது முக்கிய விஷயம், தமிழகம் மட்டுமல்லாமல் சென்னையில சிட்டில பொறுத்தவரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் பவர் கட் ஆகாது. ஆனால் இந்த சூழல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ளபடியே டிஃபரன்ஷியேட் பண்ணி என்னால காமிக்க முடியும். நான் பர்டிகுலர் ஒரு பகுதியில் வச்சிட்டு இருக்கேன், இந்த பகுதியில எப்பப்பெல்லாம் பவர் கட் ஆகுதுன்றது நோட் பண்ணி வர வச்சிருக்கேன். சரிங்களா? எந்த வகையான ப்ரியர் இன்ஃபர்மேஷன் இல்லாம பவர் கட் ஆகும். முதல்ல பவர் கட் ஆனா மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், நார்மல் மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. டைரக்டா இவங்க பவர் கட் அரை ஹவர்ல வந்துடும், 1 ஹவர்ல வந்துடும். இவங்க வந்து ஒரு சர்வாதிகார போக்கில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மின்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிலேயே இந்த நிலைமைனா டவுன் சவுத் எல்லாம் எந்த நிலைமை இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம 234 தொகுதியை பத்தி சர்வே எடுத்த விஷயங்கள் போட்டோம் இல்லையா, அதுல பெரும்பாலும் வந்த பெரிய கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். பவர் கட்டு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துல 4 மணி நேரம் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்றது ஃபேக்டா இருக்கு. சோ நிறைய இடத்துல பார்க்கும்போது கை குழந்தைய வச்சிருக்கோம், வயசானவங்க இருக்காங்க, ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது கேட்கும் போது ஒரு ஃபேன் காத்து, பேசிக்கான ஃபேன் காத்து வசதி இல்லை, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் ஆபரேஷன் பண்ண உடம்பு. அதுவும் ஒரு பெண்ணு வந்து சொல்லும் போது, என்னோட பொண்ணு 22 வயசு இப்பதான் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கு, சிசேரியன் ரொம்ப ரிஸ்க் ஆகி ஆப்ரேட் பண்ணி எடுத்தோம். இந்த சூழல்ல ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருந்து டெய்லியும் 3 நாள் பவர் கட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மின்துறை எவ்வளவு சிறப்பா செயல்படுதுன்றது தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாலேஜ் கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் காணொலி மின்துறையை பொறுத்தவரை. அடுத்தபடியா ஊடகத்துறை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சில அன்பான தாழ்மையான கோரிக்கை. இன்று 2026 பிப்ரவரி மாதம் கடந்த 6 மாதங்களா எந்த பத்திரிகையாளர்களுக்கும் கருத்து சுதந்திரம் என்பதை விட பாதுகாப்பு இல்லை என்பதை ஸ்ட்ரைட்டா நான் இந்த விஷயத்துல பதிவு பண்றேன் மாண்புமிகு முதல்வர் அவர்களே. ஏனென்றால் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அரசுக்கு எதிராவோ இல்ல இப்ப இருக்க சூழலுக்கு எதிர்க்காவோ இல்ல அரசு இயந்திரத்துக்கு எதிராக பேசினாலோ இல்ல சொன்னாலோ உடனடியா வந்து வேறு வகையான ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை நீங்க தயவு செய்து கருத்தில் கொண்டு கொஞ்சம் வந்து, ஏன்னா 4ஆம் தூண் என்று சொல்லப்படுகிறது, அப்படி இருக்கும் தருவாயில் இந்த 4ஆம் தூணை வந்து காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஐயா. இதுல பார்க்க வேண்டிய விஷயம்னா திரு பத்திரிகை துறைக்கான அமைச்சர், அந்த அமைச்சர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல, வெறுப்பு என்று சொல்ல மாட்டேன், நம்பிக்கை இல்லை என்று ஸ்ட்ரெயிட்டாக பதிவு செய்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், கடந்த 6 நாட்களுக்கு முன்பு எம்எல்ஏ பழனி ஆண்டி என்ற நபர் வந்து நிருபரை கடத்தி கொண்டு போய் அந்த மாதிரி அடி நடிச்சு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க சார், அந்த லெவல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காணொலியும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது உள்ளபடியே அந்த துறைக்கான அமைச்சர் செயல்பாடு கேள்விக்குறியாக உள்ளது என்பதை ஸ்ட்ரைட்டாக முதல்வர் அவர்கள் கருத்துக்கு காதுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு கருத்து ஐயா. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து திருப்பத்தூர்ல, அதாவது நீங்க காணொலி மூலமா வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு தொகுதியில நிறைய நலத்திட்ட உதவிகள் துவக்கி வச்சிங்க ஐயா. அதுல திருப்பத்தூர்ன்ற மாவட்டத்துல 84 லட்சம் செலவுல வந்து ஒரு கவுன்சிலரோட கணவர் கான்ட்ராக்ட் பண்ணலாம் திறந்திருக்காரு. அதை வந்து ஒரு நிருபர் வீடியோ எடுக்கிறாரு. அவருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாவே வீடியோ எடுக்க டைரக்டாவே மிரட்டல் வருது எல்லா சைட்ல. இது ஒரு விஷயம் உங்க காது கொண்டு வரணும். மூணாவது விஷயம், நியூஸ் 24 சேனல் அப்துல்லான்ற ஒரு நபர், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து அவரோட வீடு பிரச்சனை, ட்ரைனேஜ் பிரச்சனைக்காக ஒரு விஷயத்தை ரைஸ் பண்றாரு. அதுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட கட்சி சேர்ந்த நபர்கள் தாக்குறாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்தபடியா சேலம்ல கடந்த 5 நாட்கள் முன்பு 24 மணி நேரமும் மது விற்பனைப்படுகிறதுன்றது ஒரு பர்டிகுலர் நியூஸ் தமிழ் நினைக்கிறேன், அந்த பர்டிகுலர் நியூஸ் சேனலோட நிருபர் வந்து லைவா எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அவர் போட்டுட்டு இருக்கும் போதே ஒரு வார்த்தையும் பதிவு பண்றாரு, நாங்க இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கும் போதே எங்களை வந்து தாக்குறதுக்கு அது ஏனைய கம்பிகள் எடுத்து தாக்க வராங்கன்ற விஷயத்த பதிவு பண்றாரு. இது விஷயமா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு நாங்க தகவல் கொடுத்தோம், 100க்கு கால் அடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், 30 நிமிடம் மேலாகியும் வரவில்லை என்ற ஒரு பதிவை அந்த காணொலியில லைவா சொல்றாரு. சோ இவ்வளோ இந்த 4 விஷயத்த அரசுக்கு முன் அந்த துறை சார்ந்த அமைச்சர் காதுகளுக்கு கண்டிப்பாக சென்று இருக்கும். ஏனென்றால் இந்த 4 விஷயமும் வந்து பதிவு செய்யப்பட்ட புகார்களுக்கே எந்த வகையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அந்த துறை சார்ந்த அமைச்சர் உண்மையிலேயே எவ்வளவு திருப்தியா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை வந்து நாம் பார்க்க வேண்டும். திரு சுவாமிநாதன் அவர்கள் வந்து பேர் உச்சரிக்க வேணாம், திரு சுவாமிநாதன் அவர்கள் வந்து நான் ஒரு 2 முறை சந்தித்திருக்கேன், ஒரு பத்திரிகை விழா விஷயமா வர முடியுமான்னு சொல்லிக்கிறேன். அவர் வந்து சொல்லும் போதே, என்ன பத்திரிகை, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பத்திரிகை எல்லாம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு நபர் தான். அந்த ஒரு ஏளனம் பார்வை பேச்சில்
நான் உணர்ந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை இனிமேல் அந்த பர்டிகுலர் நபரை வந்து சந்திக்க கூடாது என்பது அது முடிவெடுக்க கூடாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஏளனத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோமே என்ற ஒரு சூழல் அவ்வப்போது ஏற்படுகிறது. சோ இதுதான் சார் பத்திரிகை துறையோட நிலைமை. இன்னைக்கு எல்லாமே வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், ஆளுங்கட்சி கண்ட்ரோல தான் மீடியா இருக்கு. இந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் அந்த பர்டிகுலர் துறை முறையாக செயல்படவில்லை என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காதலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. இது மட்டுமல்லாமல் சட்ட ஒழுங்கு ஐயா, ரீசெண்டா ஒரு தனியார் பத்திரிகையில பார்த்தங்க, ஜனவரி மாசம் மட்டுமே 110 கொலைகள் தமிழகத்தில் நடந்ததாக பதிவுப்பட்டு அந்த பத்திரிகை வெளியிருக்கு. அதை பத்தி திரும்பி பத்திரிகை ஆசிரியர் இணை ஆசிரியர்கிட்ட போன் பண்ணி கேட்கிறேன், என்னங்க உங்க பத்திரிகை 110 கொலைகள் ஜனவரியில் மட்டும் நடந்த போட்டிருக்கீங்க, இதுக்கான உண்மைத்தன்மை சொல்ல முடியுமா? அவர்களுக்கான ஆதாரம் உள்ளது. அது மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கோ அது ஆதாரங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். உள்ளபடியே 110 புகார்கள், இந்த கொலைகளும் உண்மை என்பது அவர் சொல்றாரு. ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் அப்ரண்டா ஒரு பத்திரிகையில 110 கொலைகள் ஜனவரி மாசம் சொல்லி வரும்போது சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டும் திரு டிஜிபி அவர்கள் அந்த பத்திரிகை கண்டிப்பாக அவரோட பத்திரிகையோட போட்டோஸ் பிக்சர்ஸ் அவர் போய்கொண்டார். ஏனென்றால் இன்டெலிஜென்ஸ் கரெக்டா இருந்தால், உளவுத்துறை முறையாக செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த டிஜிபி அவர்கள் பார்த்திருப்பார் என்று நம்புகிறேன். பொறுப்பு டிஜிபி அவர்கள் அது விஷயமாக இன்று பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதியில் இருக்கிறோம், இன்று வரை டிஜிபி அவர்களிடம் எந்த வகையான ஒரு பதில் வரவில்லை. 110 கொலை என்பது மிகப்பெரிய நம்பர் சார். நீங்க ஆன்சர் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. இரண்டாவதாக ஸ்ரீபெரும்புதூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து திமுக நிர்வாகி மது போதையில் வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் அந்த ஆபீசர் சேர்ல போய் உட்காந்துட்டு காலை வந்து டேபிள் மேல போட்டுட்டு ஒரு பேட்டி கொடுக்க வீரத்தீரமா ஒரு வார்த்தையை சொல்றாரு, லஞ்சம் எங்க பார்த்தா லஞ்சம் வாங்குறாங்க. அவர் சொன்ன வார்த்தை முறை உண்மை, ஆனால் அது சொன்ன விதம் தவறு, அதை ஏற்றுக்கொள்கிறேன். மது போதையில் ஒரு ஆபீசரோட சேர்ல உட்காந்து டேபிள் மேல அந்த மாதிரி கால் போடுறது மிகப்பெரிய தவறு. அது திமுக நிர்வாகியாட்டும் எந்த நிர்வாகியாலும் தவறு தான். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை உண்மை. கடந்த 6 மாதங்களாக ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல லஞ்ச ஒழிப்பு துறையோட டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த 6 மாசத்துல 30ல இருந்து 32 வழக்குகள் போட்டிருக்கு ஆயிரம். அவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி ப்ரூவன் ஃபேக்டா இருக்கு. தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் அவர்கள் ஏன் இவர்கள் மீது ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கவில்லை என்பது கேள்விக்குறியா இருக்கிறது முருகானந்தம் சார் அவர்களே. அடுத்தபடியா அதிமுகவோட முன்னாள் ஊராட்சி துணைத் தலைவர் மதுரை திருப்பரங்குன்றம் அவரை வந்து முந்தா நாள் வந்து பாத்தீங்கன்னா தலையை வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. சோ ஒரு கட்சியில ஏற்கனவே நம்ம அம்சங் கொலை வழக்கு போது போதுமானவர் பேசியாச்சு, அதை பத்தி பேச விரும்பல. இப்போ 2 நாட்கள் முன்பு இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு. பிப்ரவரி மாசமும் இந்த மாதிரி கொலைகள் வந்து திரும்பி தொடர்கதையா இருக்கு. இதுக்கு எல்லாருக்கும் யார் பொறுப்பெடுப்பா என்றும் கேள்விக்குறி. அடுத்தபடியா லாஸ்ட் விஷயம், அஜித் குமார் அவரின் தாயார் அவர்கள் பேட்டி கொடுத்ததை பார்த்து சத்தியமா நானும் ஒரு நைட் 2-3 மணி வரை என்னால் தூங்க முடியல. அந்த தாயாரோட கேள்வி, அந்த அழுகையானது உண்மையிலே ஆத்மார்த்தமாக நான் உணர்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, என் பையன் குற்றமற்றவன் சொல்லிட்டு திருடல, குற்றமற்றவன் சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ப்ரூவ் பண்ணிச்சு, இன்னும் அந்த நிகிதா என்ற பெண்மணியை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்கிறாங்க. அப்போ அந்த 6 பேர் சேர்ந்து அந்த மாதிரி கொடுமையான தாக்குதல் செஞ்சு அவங்களோட பையனை சாகடிச்சிட்டாங்க. அதுக்கான வருத்தம் அந்த தாய் இத்தனை 6 மாசமா போராடிட்டு இருக்காங்க, லீகலா போராடுறாங்க, அவங்களுக்கு நிறைய டீம் சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். உண்மையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்ல காரணம் ஏனென்றால் முதல்வர் அவர்கள் வருத்தம் தெரிவித்து பதிவிட்டு இருக்கிறார். அதுக்கு உள்ளபடியே வரவேற்கிறேன். யாருடைய தவறால் முதல்வர் மன்னிப்பு கேட்க வேண்டும், யோசிக்க வேண்டும். சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டுவது ஒவ்வொரு காவல்துறையினரின் கடமை. காவல்துறை ஒருத்தன் செய்யறதால அத்தனை பேர் மேல தவறானது உள்ளபடியே ஃபேக்ட். அந்த துறையானது நான் முதல்ல அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய விஷயம், ஆயுதங்களாகட்டும், அதாவது துப்பாக்கி ஏனைய ஆயுத பூஜை நேரத்துல மட்டும் தான் பயன்படுத்தி தொடச்சி எடுத்து வச்சிருக்கீங்க. அதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கீங்கன்றது தெரியல. எப்பப்போ பயன்படுத்தணுமோ அப்பப்போ பயன்படுத்தாம யாராச்சும் ஒருத்தர் எழுச்ச வாங்கி கட்சிட்டா இந்த மாதிரி கஸ்டடி டெத் பண்றது, போக்சோ கேஸ் போடுறது, இது வந்து ஒரு வாடிக்கையா மாறிக்கொண்டு வருகிறது. வாடிக்கையா மாறிக்கொண்டு இருக்கிறதை எப்போ முற்றுப்புள்ளி வைக்க போறாங்கன்னு தெரியல. சோ இந்த சட்ட ஒழுங்கு இந்த பிரச்சனை, மின்துறை சுத்தி விஷயங்கள் சொன்னேன், பள்ளிக்கல்வித்துறையை பத்தி சொன்னேன், முக்கியமா ஊடகத்துறை, இந்த 4 துறையை பத்தின விஷயங்கள் ரொம்ப தெளிவா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு இந்த காணொலி செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு காணொலி போட்டிருக்கேன். ஏனென்றால் எனக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் கிடையாது. மக்களின் பயத்தை போக்க வேண்டியது ஒரு ஆட்சியாளரின் கடமை. இந்த 4 விஷயம் கண்ணுக்கு தெரிந்து ஒரு அவல நிலையை சென்று கொண்டு இருக்கிறது என்றால் அதை வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் மாண்புமிகு முதல்வருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு பத்திரிகையாளர் கடமையாக பார்த்து இந்த காணொலி போடுகிறேன். இந்த விஷயத்துல பார்க்க வேண்டிய விஷயம், பொதுமக்களுக்கு இது போன்ற விஷயங்களை நினைத்து பயப்படாமல் தயவு செய்து உங்களுடைய புகார்களை என்னென்ன விஷயங்கள் தோணுதோ அந்தந்த துறைக்கு
ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நேரடியாக போய் நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு இதுவா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ட்விட்டர் போடுங்க. ட்விட்டர் போனா ஆக்ஷன்ஸ் குயிக்கா நடக்குதுன்றதை நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். பொதுமக்களின் கவனத்திற்கு எங்க எந்த கம்ப்ளைண்ட்னாலும் உடனடியாக ஆன்லைன் ட்விட்டர் போடுங்க. சிஎம்சில் தனியா போடுங்க. சிஎம்சில் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் ஆக்ஷன் ஆகுது. 100ல் 85% ஆக்ஷன் எடுக்கப்படுது. அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். முதல்ல ஆக்ஷன்ஸ் இல்ல, ஆனா இப்போ கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் நல்லா ஸ்மார்ட்டா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள் முதல்வர் காதலுக்கு போய் சேர்றதுல அங்க மிஸ்டர் தினேஷ் அவர்கள் என்ன பண்றாருன்னு தெரியல. தினேஷ் அவர்களுக்கும் இந்த காணொலி பார்த்து தயவு செய்து, சில அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறினால் அடுத்த முறை 2026 திமுக ஆட்சி கட்டில் ஏறுவதற்கு வாய்ப்பு குறைவு என்பதை இந்த காணொலி மூலம் பதிவு செய்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.